ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Micromax A120 அதாவது கேன்வாஸ் மாடல் மொபைலில் எப்படி ஒரு SP ஃப்ளாஷ் டூல்மா ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்மளோட வீடியோஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தோம் சார், டூல்ஸ் ஃப்ரீ டூல்ஸை வச்சு ஃப்ளாஷ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வந்து அன்லாக் டூல் மூலமாகவோ யூஎம்டி மூலமாக ஜெத்ரிக்ஸ் மூலமாக எல்லாத்துலேயும் ஃப்ளாஷ் பண்ணோம். பட் ஃப்ரீ டூல் மூலமாக ஏதாச்சும் ஃப்ளாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஓல்டு மாடல் மொபைல் அதாவது SP ஃப்ளாஷ் டூல் மூலமாக, SPன்றது ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாஷ் டூல். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம இதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் SP டூல் சம்மந்தமாக எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம். பட் இருந்தாலும் நிறைய பேர் பார்க்கறவங்க என்ன பண்ணுறாங்க, வீடியோ போய் சர்ச் பண்ண முடியாமல் மறுபடியும் வந்து ஃப்ளாஷ் பண்ணுற அந்த SP ஃப்ளாஷ் டூல் ஒரு வீடியோ போடுங்க, இல்லை ஃப்ரீ டூல் மூலமாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக அந்த Micromax A120 அப்படின்ற மாடலை எப்படி நம்ம SP ஃப்ளாஷ் டூலில் ஃப்ளாஷ் பண்ணுறது, அதாவது மீடியாடெக் பேஸ் பண்ணி வரக்கூடிய மொபைல். SP ஃப்ளாஷ் டூல்னாலே மீடியாடெக் பேஸ்ட் வரக்கூடிய மொபைலை தான் நம்ம வந்து எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்ற பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கலாம் நண்பர், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ SP அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாஷ் டூல் அது நான் நார்மலாகவே நம்மளோட கூகுள் சர்ச் மூலமாக டவுன்லோட் பண்ணி நம்ம அதில் நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய OSஐ லோட் பண்ணிவிட்டு இந்த மொபைலை சிப்செட் மோடில், அதாவது டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட சிப்செட் மோடில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஃபோனோட OS ஃப்ளாஷ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ காமனாக வந்து Micromax ஒரு ஓல்டு மாடலுக்கு நம்ம பண்ணுறது இப்போ இருக்க லேட்டஸ்ட் மீடியாடெக் ப்ராசஸர் வருந்துச்சுனாலுக்கும் அதுக்கு சப்போர்ட்டடாக இருக்கும். ஸோ இந்த மொபைலில் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, மொபைல் ஃபோன் வந்து டர்ன் ஆன் ஆகாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, OSஐ ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். OS ஃப்ளாஷ், ஏன்னா அதில் OS ஃப்ளாஷ் தப்பான OS போட்டனால மொபைல் வந்து டெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்குரிய கரெக்டான மொபைல் OS எடுத்துட்டேன். ஸோ அதை எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது, SP ஃப்ளாஷ் டூல் எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட SP ஃப்ளாஷ் டூல், அதாவது ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாஷ் டூல். நம்மளோட மீடியாடெக் பேஸ்ட் வரக்கூடிய மொபைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃப்ளாஷ் பண்ணுற மெத்தட் இதுதான். ஸோ அந்த டூல் வந்து நம்ம நார்மலாக நம்மளோட கூகுள் சர்ச் மூலமாக எடுத்துக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் வெர்ஷனை பார்த்து எடுக்கணும். ஸோ அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், எப்படி இந்த டூலை டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்ன வெர்ஷனில் எடுக்கணும் அப்படின்றத. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்கேட்டர் லோடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்கேட்டர் லோடிங் ஃபைல். ஸோ இந்த சூஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட OS ஃபைல் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நார்மலாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு E-டிரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இதில் லோட் பண்ணிடலாம். Micromax A120 மாரு. ஸோ இதில் போனால் MT6582 ஆண்ட்ராய்ட் ஸ்கேட்டர் ஆல்ரெடி நான் லோட் பண்ணதான். ஸோ எப்படி நம்ம லோட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டவுன்லோட்னு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட மொபைலை வந்து சிப்செட் மோடில் கனெக்ட் பண்ண போகிறேன். சிப்செட் மோடுன்றது ஒன்று வால்யூம் அப் டவுனை சேர்த்து கனெக்ட் பண்ணலாம், அப்படிலாம் சில பழைய மாடல்ஸ்னு எதை சார் குறிப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 4.4, 4.0, 5.0 வந்த மொபைல் எல்லாமே நார்மலாக கேபிள், அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஃபோன் வந்து ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த மாடல் மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்மளோட சிஸ்டமில் USB கேபிளை மாட்டிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு கேபிளை இன்செர்ட் பண்ணாலே நம்மளுக்கு OS ஃப்ளாஷ் ஆரம்பிச்சிடும். சில மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் மாடலுக்கு வால்யூம் அப் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கனெக்ட், மீடியாடெக் பேஸ் பண்ணி வர மொபைலுக்கு வால்யூம் அப் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே கனெக்ட் ஆகும். இப்போ டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், மொபைலை கனெக்ட் பண்ணுறேன். நம்ம டிடெக்ட் ஆயிடுச்சு. எந்த ஷேக்கிங் இருக்கக்கூடாது. ஸோ OS ரன் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும், டவுன்லோடிங் ஃப்ளாஷ் 5% வருதுங்களா. ஸோ 100% வந்து கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஃபோனை வந்து என்ன பண்ணிடலாம், அதில் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஆன் ஆகுதான்றதை செக் பண்ணலாம். ஏன்னா தப்பான OS போடுறது அந்த மொபைல் வந்து டெட்டில் இருக்குது. ஸோ இங்கே முக்கியமான ஒன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் ஒன்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபார்மட் ப்ளஸ் டவுன்லோட் ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வச்சுட்டு நம்ம OS ஃப்ளாஷ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம மொபைல் ஃபோன் வந்து IME நம்பர் மோகன் என்ன எரேஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ IME நம்பர்ன்றது எடிட்டிங்கிறது இல்லீகல் தான். பட் நம்ம அதை ப்ரொசீஜராக எப்படி இதை பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்மளோட சிலபஸ்லையும் நம்மளோட கிளாஸஸ்லையுமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? பட் இருந்தாலும் இந்த SP ஃப்ளாஷ் டூல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டவுன்லோட் ப்ளஸ் ஃபார்மட் கொடுத்துறாதீங்க. கொடுத்தீங்கன்னா IME நம்பர் டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் வந்து ஜஸ்ட் வீடியோஸ் பார்க்குறக்கான்னு வச்சுக்கலாம், ஒரு நெட்வொர்க் எதுலையுமே கனெக்ட் ஆகாது. ஸோ டவுன்லோடு ஓகேன்னு வந்துருச்சு, அதாவது நம்மளுக்கு OS ஃப்ளாஷிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மொபைல் ஃபோனை நம்ம வந்து கேபிள் விட்டு கலட்டிட்டு ஸோ அதை டர்ன் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் மொபைல் ஃபோன் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ அதில் பவர் பட்டனுக்கு ப்ராப்ளம், அதனால் டிசர் வச்சு ஷார்ட் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன்.
ஸோ எதுக்காக இந்த மாடலை சார் ஃப்ளாஷ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல், அதாவது நம்மளோட பழைய வெர்ஷனில் இருந்து இப்போ இருக்க ஒரு லேட்டஸ்ட் மாடல் வரைக்கும் தான் நம்மளோட கிளாஸஸ், அதாவது சாஃப்ட்வேர் கிளாஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். இவர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட்டட் மாடல்ஸை மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. பழைய மாடல்ஸ் வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து சொல்கிறது கிடையாது. ஸோ பழைய மாடல் இன்னும் யூசேஜ் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதில் கம்ப்ளைண்ட் வந்தாலும் எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது தான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ மீடியாடெக் பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா மொபைலையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்பி ஃப்ளாஷில் ஃப்ளாஷ் பண்ணலாம். அதில் இப்போ இருக்க மாடலாக இருக்கட்டும் இல்லை ஓல்டு வெர்ஷனாக இருக்கட்டும். ஸோ கனெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் சிப்செட் மோடில் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஒன்று பழைய மாடலில் இருந்துச்சு 5.0 வரைக்கும் ஆண்ட்ராய்ட் வெர்ஷனாக இருந்துச்சுன்னா நார்மலாக யூஸ் பீப்பிள் கனெக்ட் பண்ணல கனெக்ட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா வால்யூம் அப் டவுன் ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் பண்ணல கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக அந்த மொபைல் தப்பான ஓஎஸ் போட்டு டெட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே கிளாஸ் பழகும்போது தப்பான ஓஎஸ் போட்டு டெட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் கரெக்டான ஓஎஸ் ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நான் மறுபடியும் OS ஃப்ளாஷிங் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட SP ஃப்ளாஷ் டூலில் OS ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.